ரீசெண்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து மத்தி எடுத்துட்டு வந்திருந்தாரு. எனக்கு மீன் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மத்தி மீன்னா சொல்லவே தேவையில்ல. மீன் அப்பாவே வாங்கிட்டு வந்து எப்பவுமே அப்பா தான் கிளீன் பண்ணுவாரு. கடையிலலாம் குடுத்து கிளீன் பண்ண மாட்டோம். சூப்பரா கிளீன் பண்ணி குடுத்துருவாரு. அதுக்குள்ள அம்மா குழம்புக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செலவெல்லாம் வறுத்து அரைச்சு வச்சாச்சு. பொரிக்கிற மீனுக்கும் வந்து மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே அப்பா வந்து பார்த்திங்கன்னா மீனை ஃபுல்லாக நல்லா க்ளீனாக கழுவி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ ஊற வச்ச புளி உப்பில் கொண்டு வந்து அதை ஊற வச்சுருவோம். ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுருவோம். வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவோம். ஆனால் அப்பா அம்மா வந்து கருப்பு கவுனி அரிசி, ராகி, சோளம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க சைட் பை சைட். அதே ஓரத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி மீன் குழம்புக்கான ப்ரிப்ரேஷனும் அப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் அத்தை வீட்டில் வந்து ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்போம். அம்மா வீட்டில் வந்து அம்மா ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. ரெண்டுமே வந்து டேஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அம்மா செய்கிறது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி வைப்போம் மீன் குழம்பு. அம்மா வீட்டில் வந்து கெட்டியாக வைப்பாங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளித்து அந்த அரைச்ச பேஸ்ட்டுக்குள்ளேயே போட்டு மீனையும் வந்து ஒட்டுக்கா போட்டு புளி எல்லாமே ஒரே கலவையாக வந்து நல்லா கலக்கி கொதி விட்டுருவாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதி விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. சுகர் இருக்கிறவங்க வந்து அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மீன் குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதையும் அதை வந்து இறக்கிடுவாங்க. மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் மீன் பொரிச்சிடலான்னு சொல்லி அம்மா மீன் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொரிக்க எங்களுக்கும் 2-3 பீஸ் போட்டு கொடுத்தாங்க. நான் பாப்பாவுக்கு ஒரு 2 வாய் தான் கொடுத்தேன். ஏன்னா மீனில் வந்து முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததா, அவள் 2 வாய் மட்டும்தான் வாங்கினா. பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரீஒர்க்கிங் நடந்துட்டு இருந்தது, காம்பவுண்ட் ஒர்க்கிங்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்துட்டே வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடலாம், ஏதாவது ஆக்டிவாக வச்சுக்கிட்டா தான் அவள் சாப்பிடுவா, அப்படி இல்லைன்னா சாப்பிட மாட்டான்னு சொல்லி அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஈவினிங்காக ஒரு 2:30 போல் இவங்க அப்பா வந்தார். ஹர்ஷிதா டாடிக்கும் வந்து பொரிச்ச மீன் குழம்புலாம் போட்டு ரைஸ் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லியாச்சு. அவங்க டேடியும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க டேடியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு சரி ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.